91 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 25 வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கெங்கேயோ போய் பார்த்தோம், எங்கேயுமே ஒன்றும் இதுவாகல. அப்புறம் ஒரு 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் கம்முன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஐயாவோட ப்ரேயருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை இருக்கும், நான் சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ரேயருக்கு ஒரு 6-7 வருஷமாக நானும் வந்துக்கிட்டே இருக்கேங்க. அப்போ நான் ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபிக்கும் போதெல்லாம் அது எனக்காக தான் அவர் சொல்கிறாரு, எனக்காக தான் சொல்கிறாரு, எனக்காக தான் சொல்கிறாரு. அப்போ நான் நினைப்பேன், நம்மளுக்கும் 40 வயசு ஆகுது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே இல்லை ஐயா சொன்னார், அதை நம்ம விடக்கூடாது, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கூட நினச்சிக்குவோங்க, இந்த வார்த்தை நம்மளுக்கு ஐயா சொன்னார்ல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்காக தான் ஐயா பேசுகிறாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தை தான். 27 வருஷம் கூட ஒரு சாட்சி சொன்னாங்கன்னு ஐயா சொன்னாங்க, இது நம்மளுக்கு தான், இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுக்கப்புறம் ஒன்று இல்லை ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு. 40 வயசுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ டாக்டர்கிட்ட போனதுக்கு, நீ கன்சீவாக இருக்கிறமா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் பாப்பாவோட தூக்கிட்டு போய் அங்கே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் செய்தாருங்க. பாப்பா பிறந்து 5 மாதம், கரங்களை தட்டுவோமா, 5 மாதம் ஆகுதுங்க. தேவனின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் கிங்ஸ்லின் மேரி ஜெனோவா. நான் சிவகாசியிலேருந்து வரேன். கடந்த வருடம் குடும்பத்தோடு அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தை அட்டன் பண்ண தேவன் கிருபை செய்தார். அப்போது தனி ஜபத்தில் என் பொண்ணு, என் பேத்தி, மருமகனோடு வந்திருந்தேன். மக கன்சீவாக இருந்தா. பிரதரே ப்ரேயர் பண்ணாங்க, ஒரு ஆண் மகனை தந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. தென் ஜூன் 5 வந்து பிரதரோட கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவன் கிருபை செய்தார். அப்பொழுது பிரதர் ப்ரேயர் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக தர்றீங்கப்பா, முன்னாடியும் இருக்கக்கூடாது பின்னாடியும் இருக்கக்கூடாது, ஏற்ற நேரத்தில் நார்மல் டெலிவரியை தர்றீங்க, ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. அதே போல் செப்டம்பர் 29 ஆண் குழந்தையை தேவன் தந்தார். நார்மல் டெலிவரி, துரிதமாக ஒரு 4 மணி நேர பெயின்லேயே குழந்தை பிறக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுக்கு வந்து இமானுவேல் தாமஸ்னு பேர் வச்சுருக்கோம். 2வது ஜூன் 5 பிரதரை கவுன்சிலிங்காக மீட் பண்ணப்போ என் பொண்ணை பார்த்து பிரதர் சொன்னாங்க, நீ க்ரியேட்டிவிட்டி அதிகம் உள்ள பிள்ளைம்மா, உன்னால் நார்மலாக எதையும் செய்ய முடியலை, தேவன் அந்த கட்டுகளை எடுத்து போடுகிறார். அதே போல் இதோ இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருக்கிறேன், அந்த வசனத்தை சொல்லி அவளை ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவளுடைய ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலாக குடும்பத்தை நடத்தி நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் எங்கள் வீட்டில் நடந்தது. என் பேத்திக்கு கடந்த 2 மாதமாக முடியாமல் இருந்தால், 1 மாதமாக இருமல் இருந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் அலோபதிக்கு போனோம், ஹோமியோபதிக்கு போனோம், எதுலேயுமே மாற்றம் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது சத்ருவிൻ്റെ போராட்டம்னு. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 2:15 மணிக்கு பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது சொன்னாங்க, உங்கள் பேத்தி ஆராதனாவை தேவன் இடுப்பில் வச்சுருக்கிறாரு, மடியில் வச்சு வளர்த்து தர்றாரு, அவர்கிட்ட வந்த யாரையும் சத்ரு அண்டலை, உங்கள் பேத்திக்கு விடுதலை, நாளைக்கே நீங்கள் சாட்சி சொல்வீங்க. நாங்கள் கண்டினியூஸாக 3 hours இருமல் இருக்கோம். அவள் இன்னைக்கு நல்லா இருக்கிறா, எந்த மருந்து எடுக்கலை. தேவனுடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் சொல்ல சொல்ல அது இன்னைக்கு நிறைவேற போகிறது, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வார்னு நம்பிக்கையோடு வருவாங்களே. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி நீர் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீ நினைச்சதை விட வேண்டதை விட மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். 2வது கொடுத்த வாக்கை
நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழுமையாக நம்பினான். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு 100 வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. சாராளுடைய இயல்பான தாய்மார்களுக்குரிய வழிபாடுகள் நின்று போன நிலைமையிலையும் அவளுக்கு கற்பம் தரிக்கப்படலை. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். ஆபிரகாமே, நீ உண்மையும் உத்தமமாயிரு என்று சொல்லுகிறார். உத்தமனாயிரு ஒரு வார்த்தை சொல்றார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை சந்திக்க வந்த உடனே ஆபிரகாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பான். அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஆண்டவரிடத்துல பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும், தேவை என்னன்னு கேட்டுறணும் அப்படின்னு ரெடியா இருந்துட்டு, ஆண்டவர் வந்த காரியம் வேற. ஆனா ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனம் ஆன உடனே இவன் ஆண்டவரை பார்த்து பட்டுன்னு சொல்லிட்டான்ல, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திருந்தேன்னு இருந்தான்ன மாதிரி உடனே கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று கேட்கிறான். ஆண்டவர் எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளாலே இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, என்ன விசிட் பண்ண வந்திருக்கிறீங்க, எனக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவர் வந்துட்டாருனாலே ஏதாவது ஒன்று கொடுப்பார். என்னத்தை தருவீர் அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு ஆண்டவரே என்று அவன் சொன்ன அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையிலே அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு ஏக்கம், ஒரு பிள்ளை வேணன்றதுல ஒரு எவ்வளவு ஆசை இருந்துச்சு அப்படின்றது அந்த வேத பகுதியை நீங்க வாசிங்கன்னா தெரியும். நான் சொல்றேன், இப்படியே இருக்கும் அந்த வசனம். ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று கேட்டான். ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் என்னமோ சொல்றாரு. சரி ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன்னு தான் அவன் பதில் சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொல்லி அடுத்த வார்த்தை தொடங்குறதுக்குள்ளால ரொம்ப நாளை ஏங்கிட்டு இருந்தா போட்டு உடைச்சிருன்னு உடைச்சிட்டான். நீங்க அந்த பேசேஜை வாசிச்சீங்கன்னா ஆண்டவரை பேச விடுறதா இல்லை. அவன் இதை சொல்லி முடிச்ச உடனே இதுக்கு பதில் அவன் சொல்லல. சரி ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நீங்க சொன்னது போல எனக்கு கேடகமாகும், எனக்கு பெரிய பலனுமா இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றின்னு இதுதானே பதில் சொல்லியிருக்கணும். அவன் சொன்னா, அவன் இதெல்லாம் விட்டுட்டான். அவன் எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆண்டவர் மாட்டுவாரு, இந்த நேரத்தில் என்னுடைய தேவையை அவர்கிட்ட போட்டு உடைச்சிடணும் ரெடியா இருந்தான். ஆண்டவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்து பேச விடல. ஆண்டவரே எனக்கு என்னத்தை தர போறீங்க, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன். அவர் தான் சொல்லிட்டாரு, பயப்படாத உனக்கு பலனை தருவேன், சத்துவத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் கேட்கிறான் திருப்பி, எனக்கு என்னத்தை தர போறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவன் காதுல விழுந்தோ இல்லையோ, இவன் தன்னுடைய தேவை என்னைக்கு ஆண்டவரிடத்துல முடிவா கேட்டனேன்னு முடிவு பண்ணிட்டான். பிள்ளை இல்லாத இருக்கிறேனே என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்து சொன்னாங்க, வா வெளியே வான்னு கூப்பிட்டார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாருனார். அவன் வந்து வெளியே வந்து 1 2 3 4ன்னு எண்ணியிருப்பான். மொத்தத்தில் எண்ணி பாருன்னு சொன்னார். அவன் எண்ணி எண்ணி பார்த்தான், அவனால் எண்ண முடியலை. ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரங்களை எப்படி என்னால் எண்ண முடியலையோ அதுபோல உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின்படி அவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அவனுக்கு தெரியும், கண்டிப்பா ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். வாக்கை நம்பி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினான். அப்படின்னா 100% அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். குறித்த நாள் வந்த பொழுது அன்றைக்கு சாராள் நகைத்தாள். ஏன் நகைத்தாள் தெரியுமா? சிரிச்சாளாம். ஆண்டவர் சொன்ன உடனே
உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன், ஒரு ஆண்குமாரனை நீ பெறப்போகிறாய்ன்னு சொன்ன உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன் சிரிப்பு வந்துச்சு தெரியுமா? அவளுக்கு ஏற்கனவே ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நின்று போச்சு. இதுக்கு மேல கற்பம் தங்குவதற்கு வாய்ப்பே இல்லை, ஏஜ் பார் அப்படின்வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலக அரசாங்கத்துல தான் ஏஜ் பார், பரலோக அரசாங்கத்துல நோ ஏஜ் பார். அது அரசாங்க உத்தியோகத்துக்குனாலும் சரி, பிள்ளை பேருக்குனாலும் சரி, எந்த ஆசீர்வாதத்துக்குனாலும் சரி, அங்க நோ ஏஜ் பார். ஆமென். இவ ஏஜ் பார்ல நிக்கிற, அதனால தான் சிரிக்கிறா. ஏஜ் பார், வயசு தாண்டி போச்சு அப்படின்றார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பிராண உற்பவ காலத்துல மறுபடியும் வாங்கிட்ட வரும், அப்ப அருமையான ஒரு ஆண் பிள்ளையை நீ அணைத்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சிரிக்கிற, நான் மறுபடியும் வாங்கிட்ட வரும் பொழுது ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டிருப்பாய். இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், சாராளுக்கு கொடுத்தார், அதை முழு நிச்சயமாய் நம்பினான். எனவே விசுவாசித்தபடியினாலே தேவ மகிமையை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல அருமையான பிள்ளை ஈசாக்கை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அது குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், அரசு உத்தியோகமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இனி தாமதிக்காமல் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தை இந்த உலகத்துல காரியத்தை நடப்பிச்சு திரும்பமா, தான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்து ஆண்டவரிடத்துல திரும்பமா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்படி செய்துதான் ஆண்டவரிடத்துல திரும்பமா. அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்புமா. ஒருவேளை ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, கூட ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குன்னு வேணுமா, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆபிரகாம போல முந்திங்க, டப்புன்னு கேட்டுருங்க. ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவரே எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இன்னொரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா, ஆண்டவரிடத்துல டப்புன்னு கேட்டுருங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றேன். ரொம்ப நிறைவா இயேசுசாமி உலாவி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க என்ன கேட்பாங்க, என்ன கேட்டாலும் கொடுக்குற மாதிரி அவர் தயாரா வந்திருக்கிறாரு. அன்னைக்கு ஆபிரகாம் என்னத்தை தருவீர் அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் பதில் சொல்லுக்குள்ளால இவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டான். என்னச்சுன்னா, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே ஞாபகப்படுத்திட்டான். இடையில அப்படியே தன்னுடைய விண்ணப்பத்தை கேப்ல ஆண்டவரிடத்துல அனுப்பிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய திருமண காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கலாம், இன்னும் சரியா வரன் வரல, தாமதமாயிருக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தை குறித்து பேசி இருக்கலாம், தாமதமாகி கொண்டிருக்கலாம், இனி தாமதிக்காமல் வரும். ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறல. ஒருவேளை உங்களுக்கு நீதி கிடைக்கல, இல்லைன்னாச்சுன்னா கோர்ட்டு கேஸ்ல விடுதலை கிடைக்கல, ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, அவ எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு விடிவு காலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த சங்கிலி தொடர் அற்புதம்னு சொல்லுவேன். ஒருத்தங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா எதுக்கு சபை நடுவிலே வந்து சாட்சி சொல்லடன்னு சொல்றாங்க. எசேக்கியா 3வது நாள் தேவாலயத்துக்கு போவான்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? சாட்சி சொல்லுவதற்கு. அப்ப சபையில சாட்சி எதுக்குன்னா, இதை கேட்டு இதை பிடிச்சுக்கிட்டு இந்த விசுவாசத்தை அப்படி அவங்கள்ட்ட பாஸ் ஆகும். ஓகே, எனக்கு இதே பிரச்சனை தானே, இவங்களுக்கு செய்த ஆண்டவர் எனக்கு தருவார். அதான் சங்கிலி தொடர் அற்புதம். இந்த சங்கிலி தொடர் அற்புதம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பைபிள்ல இருந்து ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஆரம்பிச்சு காலங்காலமா நிறைய பேருக்கு இதுல இருக்கிற வசனத்தை சொல்லி நம்ம கேட்கும், ஆண்டவரே பைபிள்ல அன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறீங்களே, உங்க காலத்துல இப்படி நடந்துச்சு, எனக்கு செய்யுங்க. அப்ப இது இந்த காலத்துல ஒருத்தங்களுக்கு நடக்கும். அதை பிடிச்சிட்டு அவங்க சாட்சி சொன்னோன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல இல்ல இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாச்சுன்னா சங்கிலி தொடர் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு முறை இப்படிதான் கச்சனாவளை என்கிற பகுதியில ஒரு அம்மா, அவங்கள பார்த்தாச்சுன்னா நல்லா தெரியும், இவங்களுக்கு வயசாகி ஏஜ் பார் எல்லாம் தாண்டி ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன நிலைமையில தான் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து கடைசி நாள் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். பேசி முடிஞ்சு தனிஞ்ச பத்துக்கு வரும்போது முட்டி போட்டாங்க. நான் எதுக்கு ஜெபம் பண்ணேன்னு கேட்டேன். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் இவங்களை பார்த்துட்டு
திருப்பி நம்ம கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ட்டு எனக்கு நல்லா கேட்குது, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜோம் பண்ணுங்கன்னு. இந்த அம்மாவை பார்த்தா பாட்டியம்மா மாதிரி இருக்குது, ஒருவேளை இவங்களுக்கா இவங்க பிள்ளைக்கா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. அதனால உங்களுக்கான்னு கேட்டால் தப்பாக நினச்சிடுவாங்கன்னு, அம்மா நான் சரியாக கவனிக்கலை, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் எதுக்கு நான் ஜோம் பண்ணா. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு ஜோம் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சரி ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுட்டு உடனே நான் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இது ஊரெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வசனம். ஆபிரகாமின் நாட்கள்ல இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறேன். ஆபிரகாம் சாராளுடைய தேவன் இப்பொழுது இந்த இடத்துல இறங்கி வரணும். அப்படிதான் கூப்பிட்டேன். ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்த அதே வல்லமையின் தேவன், சாராளுடைய காலத்தில் இருந்த அதே வல்லமையின் தேவன், அதே வல்லமையோடு இன்னைக்கு இந்த திருச்சபையில இறங்கி வரணும். அந்த சாராளுக்கு வழிபாடுகள் நின்றதற்கு பிறகு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்து இவளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்கிற வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். சொல்லி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அடுத்த வருஷம், ஒரு வருஷம் கழிச்சு, தூத்துக்குடி அந்த மார்க்கெட் ஏரியில் ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங், அதுக்காக வேண்டி மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு மீட்டிங் நேரத்தில் இந்த அம்மா ஸ்டேஜில் ஒரு குழந்தைய வச்சுட்டு மேலே வர்றதுக்கு போராடுறாங்க. வாலண்டியர் விடமாட்டாங்க. இல்லை, பப்ளிக் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயாவை பார்க்கலான்னு இவங்களுக்கு என்னென்னா சாட்சி சொல்லணும். ஐயாட்ட சொல்லி சாட்சி சொல்லிட்டு மீட்டிங்கில் சாட்சி சொல்லணும். நான் திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது வாலண்டியருக்கு அந்த அம்மாவுக்கும் ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு. நான் அந்த தம்பியை கூப்பிடுங்க, வாடா தம்பி, என்ன பிரச்சனை, உங்களை இப்போ பார்த்தே ஆகணுமா, ஏதோ ஒரு காரியம் பேசணுமா அப்படின்னாங்க. சரி விடு, என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலான்னு. நமக்கு ஆள் அடையாளம் தெரியாது, ஒரே முறை பார்த்தது தான். இந்த அம்மா வந்து என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. இவ்வளோ பேரை பார்க்குறோமா தெரியல அப்படின்னேன். அப்போ தான் சொன்னாங்க, கச்சனாவளை மீட்டிங்கில் வரும்போது ஆபிரகாமின் நாட்களில் இருந்த ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க, இந்த மகளுக்கு இயல்பாக இயற்கையாக ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்களே, அதே தாய் தான் என்னுடைய கற்பத்தில் இயற்கையாக இயல்பாக பிறந்த அதே பிள்ளை எடுத்துட்டு சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு அழகா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம். நானே பார்த்துட்டு இப்படி அழகான ஒரு பிள்ளையா, இந்த வயசுலையா, இயற்கையாகவா இயல்பாகவா? ஏன்னா சங்கிலி தொடர் அற்புதம் எங்க இருந்து ஆரம்பிச்சு, பைபிள்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த அம்மாவுக்கு பத்தி பிடிச்சுதா. இந்த சாட்சியை ஒரு நாள் டிவியில் பார்த்துருச்சு ஒரு அம்மா. அதுக்கப்புறம் அன்பரின் பாதத்தில் வரும்போது இப்போ நான் சொல்ற மாதிரி அங்கே சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கும் இதே பிரச்சனை, ஏஜ் பார் எல்லாம் முடிச்சோடனே, ஆண்டவரே ஆபிரகாம் நாட்களில் நடந்துச்சு, ஸ்டீஃபன் ஐயா மீட்டிங்கில் கச்சனாவளையில் நடந்துச்சு, யான் சென்னையில் நடக்காது, எனக்கு நீங்கள் தாரும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் வேண்டிட்டு போனாங்க. அடுத்த மாதம் அந்த அம்மா கன்சீவ் ஆகி இந்த அம்மா வந்து சாட்சி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, கச்சனாவளையில் ஒரு அம்மாவுக்கு நடந்துச்சுன்னு ஐயா சொன்னாங்க, ஏன் அவங்களுக்கு சொன்னா செய்த எனக்கு செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தார், 1 இல்லை 9 கூட கொடுத்துருவார், கவலைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆகாயத்து பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தாராம். 2ஓட நிறுத்திடுற ஆதாம்னு சொல்லல. ஏவாளை பார்த்து எம்மா இவன் சொன்னாலும் 2க்கு மேல நீ ஒரு நாளை ஒத்துக்காதேன்னு சொல்லல. பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். நம்ம எல்லாம் பலுகி பெருகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லவும் கூடாது, தங்கினதை கொண்டு கலைக்கவும் கலைச்சிடாதீங்க. அது பெரிய கொலை பாதகம். வளர்ந்த பிள்ளையை கொல்றதும் ஒன்று தான், சிசுவை கலைச்சி கொல்றதும் ஒன்று தான். ஒரு காலத்தில் இல்லைன்னா 20 வயசு கழிஞ்சு வரும்பொழுது அந்த பிள்ளை வளர்ந்து வந்திருக்குல்ல, அந்த பிள்ளையை சின்னதுல நீங்கள் கொன்னுறீங்க. நிறைய தாய் தகப்பன்மார்களே இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கு முடிவு. 3வதாக குணமாக்க வல்லவர். 1வது உதவி செய்ய வல்லவர். 2வது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர். 3வதாக குணமாக்க வல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரங்களிலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அங்கு விளங்கிட்டு. இப்ப இங்கு விளங்கிட்டுன்னு ஆண்டவர் சொல்றார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக கப்பர்நகூம் என்கிற ஊர், அதை சிட்டி ஆஃப் ஜீசஸ்னே சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கப்பர்நகூம் பட்டணம் அப்படியே இடிந்து கிடக்கிறது. இந்த சம்பவம் நடந்த வீடு இன்னைக்கும் அந்த இடத்துல நமக்கு ஞாபகக்குறியாக இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா, பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு பக்கத்துல கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துல காட்டேஜ் மீட்டிங்ஸ் நிறைய ஆண்டவர் அந்த நாட்கள்ல பண்ணினார். இன்றைக்கு நிறைய பேர் காட்டேஜ் மீட்டிங்ஸ் அற்பமா நினைக்கிறீங்க. காட்டேஜ் மீட்டிங்ல கூட ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். உங்க முன்னால ஒரு சுவிசேஷகனாக நிற்கிற நான் ஒரு காட்டேஜ் மீட்டிங்ல தான் ரட்சிக்கப்பட்டேன். பெரிய க்ரூசேட் மீட்டிங்ல அல்ல, ஒரு காட்டேஜ் மீட்டிங்ல வேடிக்கை பார்க்க போன மாதிரி போனேன்னு ஆண்டவர் சந்தித்து இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார். எனவே காட்டேஜ் மீட்டிங் இயேசுவினுடைய ஊழியங்களிலே ஒன்று. சரி, அங்கே காட்டேஜ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ திரளான ஜனங்கள் எங்கேருந்தெல்லாம் வந்தாங்களா? கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள கிராமங்கள், எருசலேம் நகரத்தில் உள்ள சிட்டி, கிராமம், வில்லேஜ் எல்லா இடத்துலேருந்தும் வந்திருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நேர தட்டோடு மேலே கொண்டு போய் தட்டோடு பிரித்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது பிரசங்க மேடைக்கு முன்னால இறக்கி விடுறாங்க. ஏன் இறக்கி கொண்டு வந்தாங்க தெரியுமா? இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பொழுதே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை இங்க எல்லாருமேலும் விளங்கிட்டு இருக்கின்றதை கண்டு இதான் நல்ல வாய்ப்பு என்று சொல்லி அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப பாருங்க, மேல இருந்து கீழே இறக்கி விட்டும் பொழுது அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. சரி, வாய்ப்பு இல்லை, உள்ள போகவே முடியாதுன்னு அவங்க வெளியே போகல. அவங்க என்ன பண்ணாங்க? அதையும் தாண்டி அடுத்த முயற்சி எடுத்தாங்க. தடைகளை மீறி மேல இருந்து பிரிச்சு இறக்குனாங்க. திரும்பி போகும் பொழுது அவங்களால சுமந்துட்டு வரப்பட்ட அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் எழும்பி நடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணமாக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று, பரிசுத்த பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரேன். என் பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல என் பிள்ளைகள் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த வார்த்தையை சொன்ன என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை எல்லாம் செம்மையாக்கி கரடு முரடுகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி என் பிள்ளைகளை சமாதானத்திலே நிலைநிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உதவி செய்கிற எபனேசரே, நீர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய சோதனையில என் பிள்ளைகள் ஜெயமெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. பிசாசின் கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு காலத்தை தார். டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறட்டும், புத்தி பேதலிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும், முரட்டாட்டத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா வாக்குவாதத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, தாறுமார்களின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள் வெளியேறுவதாக உதவி செய்வீராக, பிழைத்திருக்க செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்று நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைய இன்னும் நிறைவேறாம நிலுவேல பெண்டிங்ல இருக்குதுப்பா. இன்னைக்கு அவற்றை நினைந்தருளும்படி செபிக்கிறேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன், அவன் அதை முழு நிச்சயமாய் நம்பினபடி வயசான காலத்தில் அருமையான பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்கிறேன்.
சாராளுடைய கற்பம் செத்து போனதற்கு பிறகு உயிருள்ள பிள்ளையை அந்த கற்பத்துக்குள்ளே வைத்தீரே, அதே போல கற்பத்தில் அநேக பிரச்சனையினால உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் சொன்னதுனால மன உடைஞ்சு வந்திருக்கிற சில பிள்ளைங்க நிற்கிறாங்க. டாடி, மருத்துவர்களால கூடாதது உங்களால முடியும்னு சொன்னீங்களே, ரொம்ப ஏங்கிட்டாங்கப்பா. ஆபிரகாம் எப்படி ஏங்கி இருந்தா, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு என்னது தருவீங்கன்னு கேட்டாரு. அதே போல என் பிள்ளைகளும் எனக்கு என்ன தர போறீங்க ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. இந்த அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி பெருகத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பத்தை திறப்பீராக. ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை அப்படியே கற்பத்தில் வைப்பீராக. சங்கீதம் 17:14 படி பரலோகத்தின் திரவியத்தினுடைய கற்பத்தில் நீர் நிரப்பும். இவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையட்டும். திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு இந்த பிள்ளை கிடைக்கலையேன்னு அழுது கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கே அற்புதம் நடந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999.
or visit our website at www.genesiscreations.in.